தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கி பார்த்தீங்கன்னா 2 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிப்ரவரி 26ஆம் தேதி பார்த்தீங்கன்னா துவக்க விழா பார்த்தீங்கன்னா நடைபெற்றது. இதில் பார்த்தா பல விஷயங்கள் நடந்திருக்கு. டிவிகேவோட கட்சித் தலைவர் விஜய் அவர்கள் என்னென்ன பேசியிருப்பாங்க, அவங்களுடைய தொண்டர்கள்லாம் என்ன பேசியிருப்பாங்க, அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் புட்டு வச்சுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு உங்களோட லைக்கை கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு ஈவெண்ட் எங்கே நடந்ததுன்னா டிவிகேவோட கட்சி 2ஆம் ஆண்டு தொடக்க விழா பார்த்தீங்கன்னா மாமல்லபுரத்தில் இருக்கிற பூஞ்சேரி அங்கே இருக்கிற ஒரு தனியார் சொகுசு விடுதியில் தான் இந்த ஒரு ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. இதில் யார் யாரெல்லாம் கலந்துக்கினாங்க, என்னென்னலாம் பேசுனாங்க, அதை எடுத்து நான் உங்களுக்கு முக்கியமாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்ன முக்கியமாக என்னென்னா நம்ம தலைவர் டிவிகேவோட கட்சியோட தலைவர் விஜய் அவர்கள் என்னென்னலாம் பேசியிருக்காங்க அதுவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவங்களோட கொள்கையை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட்டில் சொல்லியிருக்காங்க, அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டிவிகேவோட கட்சி தலைவர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்குறேன். தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 1967 1997 அப்போ நடந்த எலெக்ஷன் சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டது. ஏன்னா அண்ணா அவர்கள் அதுக்கப்புறம் இந்த எம்ஜிஆர் அவர்கள் 2 பேரும் பார்த்தீங்கன்னா புதிய ஒரு சாதனையே பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ சாதாரண மனுஷனாக இருந்து மிகப்பெரிய அரசியல்வாதி, அதாவது பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் பதவி வைத்திருப்பாங்க. மிகப்பெரிய புரட்சியாக பார்த்தீங்கன்னா பார்க்கப்பட்டது. அதே மாதிரி தான் நாங்களும் வரும் தாவேக்கா, அதாவது பார்த்தீங்கன்னா டிவிகே கட்சியும் வரும்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னும் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு இன்னும் டீப்பாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, பணம் 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 என பணத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டிருக்கும் பண்ணையார்களை அரசியலில் விட்டு அகற்றுவதே நம்முடைய முதல் வேலையாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. இதை யாரை சொல்லியிருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும் நான் நினைக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா நான் வெளியே சொல்ல விரும்பலை. எம்ஜிஆர் கட்சி தொடங்க அப்போ பார்த்தீங்கன்னா இருந்தவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் தான். மக்களை பற்றி எந்த ஒரு கவலையும் படாமல் பணத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க ஒரு அரசியல்வாதின்னு வெளிப்படையாக சொல்லியிருப்பாங்க விஜய் அவர்கள். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, அதாவது பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா பல பேருக்கு எரிச்சலாக இருக்கான். அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க அரசியலுக்குள்ளே வந்தது பார்த்தீங்கன்னா பல பேருக்கு தாங்க முடியாமல் எரிச்சலாக இருக்கான். பல பேர் என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாமுன்னு சொல்லியிருக்காரு. இவங்க பார்த்தீங்கன்னா பூத் கம்யூனிட்டி மாநாட்டை பார்த்தீங்கன்னா நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. 2026 தாவேக்கா புதிய வரலாறு படைக்கும்னு சொல்லியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் முறையாக அதாவது பார்த்தீங்கன்னா தாவேக்கா உருவெடுத்து வருகிறது. 2026 தேர்தலில் பார்த்தீங்கன்னா தாவேக்கா புதிய வரலாறு படிக்கும். 1967 97 நடந்ததே ஒரு புரட்சியை பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த வருஷம் நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. எம்ஜிஆர் அவர்கள் அதுக்கப்புறம் அண்ணா இவங்க 2 பேரும் சாதனை பண்ண மாதிரி தலைவர் விஜய் அவர்களும் சாதனை பண்ண போகிறதா பேசியிருப்பாங்க மேடையிலேயே. எனக்கு ஒரு டவுட்டு, எந்த ஒரு வசதியும் இல்லாமல் பணமும் இல்லாமல் எப்படி அந்த 2 தேர்தலையும் அவங்க ஜெயிச்சிருப்பாங்க, அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தாவேக்கா கட்சி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய முக்கிய சக்தியாக மாறிக்கிட்டு வருதுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த 2 தேர்தலில் என்ன நடந்ததுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பல பேர் தேடியிருப்பீங்க அங்கே என்ன நடந்ததுன்னு, அதை பார்த்து நான் உங்களுக்கு எந்த ஒரு கவலையுமே இல்லாத இப்போ சொல்கிறேன். 1967 பிப்ரவரி மாதம் நடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் பார்த்தீங்கன்னா கூட்டணி சார்பாக CN அண்ணாதுரை பார்த்தீங்கன்னா தேர்தலில் இது இந்தியன் தேசிய காங்கிரஸ் தோற்கடித்து வெற்றி பெற்றார். இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் இவங்க ஜெயிச்சிரவோ தமிழக அரசில் ஒரு புரட்சியை ஏற்பட்டது தான் சொல்கிறோம். எந்த ஒரு படைபலம், அதாவது பார்த்தீங்கன்னா வெறும் இளைஞர்களை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி இவங்கலாம் ஜெயிச்சிருப்பாங்கன்னு பல பேருக்கு டவுட்டாகவே இருந்துக்கிட்டு தான் இருந்தது. முதல் வருடமாக இவங்க கால் பதிச்சிடவோ தமிழக அரசியலில் பார்த்தீங்கன்னா திராவிட இயக்கங்கள் பார்த்தீங்கன்னா ஆதிக்கம் ரொம்பவே அதிகமாகிடுச்சு. நிறைய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா உருவாக ஆரம்பிச்சிது. தமிழ்நாட்டில் முதல் காங்கிரஸ் அல்லாத முதல்வராக அண்ணாதுரை பார்த்தீங்கன்னா பதவி ஏற்றிருப்பாங்க அப்பத்தி நிலைமையில். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா 1977ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 6வது சட்டமன்ற தேர்தல் பார்த்தீங்கன்னா 10 ஜூன் 1977 அன்று பார்த்தீங்கன்னா நடந்தது. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அண்ணாதுரை திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலுக்கு முதல் முறையாக போட்டியாளராக திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடித்து வெற்றி பெற்றார். அதாவது பார்த்தீங்கன்னா அதிமுகன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பித்தாங்க. தொடங்கியதும் எம்ஜிஆர் ராமச்சந்திரன் முதல் முறையாக முதல்வராக பதவியேற்றிருப்பாங்க அதிமுகவில். அதாவது பார்த்தீங்கன்னா 1977 6வது தடவையாக பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்கு. ஜூன் 10 1977 பார்த்தீங்கன்னா நடைபெற்றது. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் பதவி ஏற்றிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு இவங்களை பற்றி பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் மேடையில் பேசியிருப்பாங்க. இதே மாதிரி 2026 நடக்க போகிற CM எலெக்ஷனில் நாங்களும் ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் ஜெயிச்சு காட்டுன்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளை ஷேர் பண்ணிட்டு சந்துரு டாக்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் தினமும் 1 இல்லைனா 2 இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனை ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்வர்சேஷனில் சந்திக்கலாம்.